கள்ளக்குறிச்சி திக்கர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اذهبوا بقميصي هذا وألقوا على وجه أبي يأتي بصيرا. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சயீதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்திற்கும் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் இந்த திக்ருடைய மஜ்லிஸிலே நாம் அமர்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாவதாக. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களிடத்தில் பல கஷ்டங்களை, பல துன்பங்களை அனுபவித்தார்கள். சிறு பிராயத்திலேயே அவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்கு அதிக பிரியமுள்ளவர்களாக மாறினார்கள். அதன் காரணமாக மற்ற பிள்ளைகள் எல்லாம், எங்களுக்கெல்லாம் இல்லாத உரிமை இவருக்கு மட்டும் இப்படி, ஏன் அவர் மட்டும் அதிகமாக பிரிய வைத்திருக்கிறார், எங்கேயும் விடமாட்டேங்கிறார், நாங்கள்லாம் இழுத்தவாயனா, நாங்கள் தான் சம்பாதிக்கிறோம், நாங்கள் தான் எல்லாமே கொண்டு வர்றோம், இந்த சிறுவர் மட்டும் அத்தாவுக்கு பிரியமானதாக பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரே என்பதாக அன்றைக்கு பொறாமைப்பட்டார்கள். பொறாமைப்பட்டதனுடைய வெளிப்பாடு அது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுக்கு பக்கத்திலேயே யூசுஃபை அமர வைத்து கொண்டார்கள். அவரை விட்டு பிரிவதே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மகன் இருக்கிறானா இல்லையா என்பதால் லேச திரும்பி பார்த்துட்டார். இதுதே தாமதம். அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு முன்னாடி மனிதனுடைய பிரியம் வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடினாக்கா அல்லாஹ்த்தையும் பிரிய பண்ணணும். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களையும் அறியாத ஒரு இனப்பிரியாத ஒரு பிரியம் தன்னுடைய மகனின் மீது ஏற்பட்டு விட்டது. அதனால் தன்னையும் அறியாமல் பார்த்து விட்டார்கள். சரி, இது ஒரு வெளிப்படையான ஒரு காரணம். என்ன செஞ்சான் அப்படின்னாக்க,
தன்னுடைய சகோதரன் மீது அந்த உள்ளத்தில் போட்டு இவரை நாம் தாப்பனாவது பிரிச்சிடணும். பிரிக்கிறது மட்டுமல்ல, இவரை நாம் கொலை செய்து விட வேண்டும். அப்போ தான் தாப்பனா நம்மளை பிரியப்படுவார் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு செஞ்சாங்க. அந்த முடிவின் பிரகாரம் சகோதரன் போய் தாப்பனா கேட்டாங்க, எனது அருமை தாப்பனாரே, எங்களோட எங்களுடைய சகோதரர் அனுப்பி வச்சால் என்ன? நாங்களெல்லாம் காட்டு பக்கம் போய் ஜாலியாக விளையாடுவோம், ஆடுகள் மேய்ப்போம், சந்தோஷமாக இருப்போம், பழங்கள்லாம் நாங்கள் பறித்து சாப்பிடுவோம். அதை என்னுடைய சகோதரரும் சாப்பிட்டு மகிழலாமே, சந்தோஷப்படலாமே என்று கேட்டார்கள். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் மீது உண்டான அளவிழந்த பிரியதற்கு காரணமாக சொல்கின்றார்கள், எனது அருமை பிள்ளைகளே, நான் இவரை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனசில்லை. அப்படி உங்களோடு அனுப்பி வைத்தால் காட்டுக்குள்ள ஓனாய் அவரை தின்றுவிடும். ஏனென்றால் அவரை பாரமாக விட்டுவிட்டு செல்வது தானே என்பதாக. அதற்கு சகோதரர் சொன்னார்கள், இது அருமை தாப்பனாரே, அப்படின்னு நாங்கள் மோசமானவர்களா? அப்படிலாம் விடமாட்டோம். நாங்கள் கூடுவோம், இருந்து கொஞ்சுவோம், குழாவுவோம், சந்தோஷம் இருப்போம். அவரை நாங்கள் இமையை பாதுகாப்பதை போன்று நாங்கள் பாதுகாப்போம் அப்படியே சொன்னாங்க. ரொம்பவும் பிள்ளைய வற்புறுத்தி கேட்டதுனால சரி கூப்பிட்டு போங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் சகோதரருடைய எண்ணங்கள் என்ன? இவருக்கு மட்டும் இவ்வளவு பிரியமா? இவரை தகப்பனாதிலிருந்து பிரிக்க வேண்டுவதற்காக வேண்டி பாசாங்க செய்துதான் கூட்டு போனாங்க. இப்போ தாப்பனாருக்கு முன்னாடி அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் குழாவை மாற்றி தூக்கிட்டாங்க. அந்த யூசுஃப் சந்தோஷப்பட்டார், நம்முடைய சகோதரர்கள் இவ்வளோ பிரியமாக இருக்காங்களா, சந்தோஷப்பட்டார். தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே தாப்பனாவுடைய பார்வை முடிவு வரைக்கும் பார்த்துருந்தாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை எந்த அளவுக்கு போயிட்டாக்கா 3 மைல் தூரம் வரைக்கும் போகும். 3 மைல் வரைக்கும் அவளோட பார்வை போகும். அது வரைக்கும் பார்க்கக்கூடிய ஆற்றல் அவளுக்கு எல்லாம் கொடுத்துருந்தான். அது வரைக்கும் பார்த்து கொண்டு போய் அவளை கொண்டு போய் அதுக்கு அங்கிட்டு போனதுக்கு பின்னாடி சகோதரர்கள்லாம் தன்னுடைய பிரியத்தை காட்டாமல் வெறுப்பை அந்த சகோதரர்கள் காட்டினார்கள். ஏதோ விளையாட்டுக்கு செய்தாங்க என்பதாக யூசுப் நினைத்து கொண்டார். கொஞ்சம் போக போக இன்னும் கொஞ்சம் கடுமையானது. சகோதரர்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள், திட்ட ஆரம்பித்தார்கள். கடைசியில் என்ன செய்யலாம் என்பதாக ஏற்கனவே முடிவு செஞ்சாங்க. அந்த 10 பேர் ஒன்றா சேர்ந்து, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட சேர்ந்த பொருந்தவர் புனியான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர், இதுக்கு மேலே உள்ளவங்க எல்லாம் 10 பேர் எல்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. இவர் என்ன செய்யலாம், கொலை செஞ்சிடலாங்கிறது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன செய்யணுன்னாக்கா, காடு பக்கம் விட்டுட்டு வந்துடுவான், வழி தெரியாது, எங்கிட்ட போகட்டும் அப்படின்னு இன்னொரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன செஞ்சிருந்தாக்கா, இவரை பாலந்த கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவோம், அந்த கிணத்துக்குள்ளே இருந்தாலும் சாப்பிட்டு வர ஒன்றுமுள்ள ஆக்கி போடும், அப்படி செய்யலான்னு பேசுகிறாங்க. கடைசியில் அவன் எல்லா ஒருத்தருடைய மசூரா என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க, அவரை கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாலும் முடிச்சுட்டாங்க. அது மாதிரி கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க. கிணத்துக்குள்ளே வாளியில் அவரை வச்சு உள்ளே இறக்குறாங்க. அப்போ யூசுப் நினைக்கிறாரு, நம்ம பிள்ளைய நம்மளுடைய சகோதரர்கள் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தூரம் உள்ள பண்ணி பயம் வந்துருச்சு அவளுக்கு. அண்ணையை காப்பாற்றுங்கிறாங்க. இன்னொன்று அவளையே காப்பாற்றுறது, நீ சரி அணையா கொஞ்சமாக இருக்குது, எங்களில் பிரியத்தில் அப்படி போட்டு நீங்கள் ஓடி பிரிய வைக்கிற தவிர்க்க ஓடி பண்ணலாமாங்க. பாதி தூரம் போனதுக்கு பின்னாடி அந்த கிணத்துக்கு போகக்கூடிய அந்த கைத்தை அறுத்து விட்டாங்க. உள்ளே போய் பொத்துன்னு விழுந்தாங்க. யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். விழுந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், உனக்கு பிரியமான அடியார் யூசுஃபு, அவரை கிணத்துக்குள்ளே தூக்கி போடுறாங்க, அவர் உள்ளே மௌத்தாகக்கூடாது, இப்போ உன்னால் காப்பாற்றிக்க
அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து தண்ணி கை அப்படி லேச விடுறாங்க, அந்த கை குளிர்ந்துச்சு. யூசுஃப் வந்தாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே பாறை எழுதிக்கி அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சு சொர்க்கத்தில் உண்டான ஆடையை அவருக்கு அங்கே அணிவிக்கப்படுகிறது. உள்ளேயே உட்காந்துருக்காங்க. ஒரு நாள் முடிச்சு மறாவது காலையில் அந்த சகோதரர்களும் அந்த பக்கம் வர்றாங்க. வந்தவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, யூசுஃபத்தை கழுத்தி போட்டோமே செத்து மிதக்கிறாரா அல்லது அழுகி போயிட்டாரா அல்லது இன்னும் உயிரோடு இருக்கிறாரா எப்படின்னு பார்க்கலான்னு கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்துக்காருங்க. யூசுஃபு அப்படின்ட்டு பிரியமாக கோபமாக கூப்பிட்டாங்க. அப்போ யூசுஃப் என்ன செஞ்சாங்க, அண்ணன்மார்களுக்கு இறக்க வந்து சோறு தெரியுது, நம்மளை தூக்க போகிறாங்க நினச்சிக்கிறாங்க. என்னங்க அண்ணேன்னு கேட்டாங்க. இன்னுமாடா நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு கிணத்துல பல்லில் பெரிய கள்ளத்துக்கு போட்டாங்க சாகு. ஆனால் ஜிப்ரீல் லேசாக கல்லை மேலே போடாமல் தலையை ஒதுக்கிட்டாங்க. சரி, இவரெல்லாம் கஷ்டப்படுத்திய இந்த சகோதரர்கள் கடைசியில் அவங்க தபாலை சொல்லி பாசாக செய்யுது, அழுதுக்கிறது. ஆனால் அவங்க காது நிறைவேட்டாங்க. என்ன சொன்னாங்க, நான் இவரை கொலை செய்து விட்டால், தவளை பிரித்து விட்டால் நம்மளை பிரியமா இருப்பார் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அது நடந்துருச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு, அந்த 10 சகோதரர் மீதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அளவு கடந்த பிரியம் ஏற்பட்டு போயிடுச்சு, சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுச்சு. இதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க, அது கிடச்சிருச்சு. காலங்கள் இப்படியே ஓடிட்டுருச்சு. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போனாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த சம்பவம் வேறு. அதெல்லாம் சொல்றதுக்கு போய் நேரம் இல்லை. இப்போ வந்து நான் மக்சத்துக்கு வரையும் நான் இருப்பேன். இப்போ பஞ்சகாலம் வந்துருச்சு. பஞ்சகாலம் வந்ததுக்கு பின்னாடி இவங்க என்ன செய்யறாங்கனாக்கா, கனான் என்ற நாட்டில் இருக்கிறது, கனான் நாடு இருக்கிறது, மிஸ்ர் தேசத்தில் ஒரு அரசர் இருக்கிறாரு. அவரை ரேஷன் என்ற முறையில் அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு அரிசி தானியம் கொடுக்குறாரு, போய் வாங்கலாம் அப்படின்னு போகிறாங்க. போகும்பொழுது இந்த 10 சகோதரர்களும் சேர்ந்து போகிறாங்க. சகோதரர் போகிறாங்க. ஆனால் இவங்க போய் உள்ளே நுழைஞ்ச உடனேயும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க சகோதரர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சகோதரர் பாசம் என்ன அந்த ஒரு வகையில் இருக்குமா இல்லையா, அதனால். ஆனால் அந்த 10 பேர் என்ன நினைக்கிறான்னாக்கா, அவரே மொத்தம் போயிட்டார்ல, இல்லமா இருக்க போகிறார் அவர் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். அந்த யூசுஃப் நம்முடைய அரசலையில் உட்காந்துருப்பாங்க, அவனுக்கு என்ன துள்ளி கூட இல்லை அவங்களுக்கு வந்து. ஆனால் இவங்க போகிறாங்க, அவங்க அழிஞ்சிட்டாங்க. அழிஞ்சு என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு ஹிக்மத்து நிறைய வேலைலாம் செய்கிறாங்க. சரி, அது போட்டோம், சம்பவம் சொல்லிட்டே போகலாம், பெருசாக இருக்கலாம், சுவாரஸ்யமாக இருக்கும், கேட்க நல்லாவும் இருக்கும், அது வேறு. இப்போ இவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து யூசுஃப் அல்லா பிரித்தா. ஏன் பிரித்தா, அளவு கடந்த பாசம் வச்சதுனால என்னுடைய பிரியத்துக்கு மேலே நீ உன்னுடைய மகன் பிரிவிக்கிறியா, பிரிச்சுட்டேன் பாரு, பிரிச்சுட்டான். பிரித்து பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அழுதாங்க அழுதாங்க அழுதாங்க, அவ்வளோ அழுதாங்க. என் மகனை வந்து அழகான மகன், அவனை வந்து அதை விட்டு பிரிச்சுங்கிறது அழுது 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 கண்ணெல்லாம் பழுத்து பழுதாகி கண்ணில் பூளை விழுந்து, கண்ணை வெள்ளை விழுந்து, கண் நினைச்சு போயிடுச்சு, பார்வை போயிடுச்சு. இப்போ எப்படியோ ஒரு வகையில் வந்து சகோதரர்கள் அவங்கள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சு கேட்குறாங்க, என்னை தகப்பனார் எப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா இவங்க நபி அவங்க நபி இல்லவா கேட்குறாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவங்க தகப்பனார் வந்து உங்களை நினச்சி அழுது அழுது கண்ணெல்லாம் பழுதாகி போய் கண் பார்வை இல்லாமல் போயிட்டாரு. அப்படியா? அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அவங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், இதே நோக்கத்துக்கு வர்றேன், இப்போ வர்றேன். என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்தாங்க. இந்த சட்டையை கொண்டு அவர் மேலே இது ஹபூபி கபீஷாதா, என்னுடைய இந்த சட்டையை எடுத்து செல்லுங்கள், அல்குஹு அலா வஜி அபி, என்னுடைய தந்தையுடைய முகத்தில் போடுங்க, ஏத்தி பசீரா, பார்வை வந்து விடு சொல்கிறாங்க. பார்வை வந்து விடு சொல்கிறாங்க. இப்போ இந்த சட்டையை கொண்டு அங்கே மேலே போட்ட உடனேயே அவங்களுக்கு பார்வை வந்துச்சு. எப்படி வருமா? அவர் வாய்ப்பு இருக்குதா? இந்த
குர்ஆன் ஆயத்தை ஆதாரம் வச்சு என்ன இப்போ சொல்கிறாங்கன்னாக்க, ஒரு ஆடை இருக்குது, அந்த ஆடையை போட்டால் அந்த ஆடைக்கு தகுந்த மாதிரி நம்மளை அல்லாஹ் மாற்றிடுவான். ஆனால் அதற்குள்ள முயற்சியில் மட்டும் இருந்தால். ஆசாவில் 7 வருஷம் பிள்ளை ஓதுறாங்க, மோனாக இருக்கிறான், சினிமா வந்து அழைகிறான், ஒன்றை மாதிரியாக இருக்கிறான், வாழ்ந்து ஒன்றும் கவனிக்கிறதில்லை, திறமையாக இருக்கிறதில்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பெரிய ஜமாத்துக்கு முன்னிலையில் உலமாக்களாக கூடிக்கிறதுல வந்து அவளுடைய தலையில் தகவல்காய் வச்சு விட்டதுக்கு பின்னாடி அந்த மாணவருடைய மாற்றம் அப்படியே பாதிப்பது. பெரிய ஒரு ஆளுமை சவாக, வக்கார் உள்ளவராக, கண்ணி உள்ளவராக, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல மனிதராக அல்லாஹ் அதை மாற்றிவிடா இந்த ஆடையின் மூலமாக. சொல்ல வர்றது நோக்கம் என்னன்னாக்க, அந்த மாதிரி ஒரு உலமாக்களுடைய ஆடையை உடுத்திருப்பவர்கள், உலமாக்களோட ஆடை என்ன ஜிப்பா போட்டிருக்குது, அந்த ஆடையை நம்ம உடுத்துறோம். அப்போ நம்மளை பார்த்து நிறையா பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஆரம்பிச்சாங்களா கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஒதுக்கிட மாட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஆரம்பிச்சா இல்லை அப்படின்னு தபாசை பேசிவிட்டு வரோம். இல்லை, அதுக்கு தகுந்த ஒரு உழைப்பு நம்மகிட்ட வந்துடணும். வந்தாத்தே அந்த ஆடையை போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. இஹ்லாஸாக இருக்கணும். ஜுப்பா வந்து உலமாக்களுடைய ஆடை, அவங்க போகிற ஆடை. அந்த ஆடையை உடுத்தி கொண்டால் என்ன பண்ணணும், குறைஞ்சது நம்மளுக்கு வந்து தொழுகை இருக்கணும், இபாதத் இருக்கணும், குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கணும், நல்ல காரியம் செய்ய தெரிஞ்சுக்கணும். குர்ஆனும் ஓத தெரியல, நல்ல காரியமும் செய்யறதில்லை, தொழுகிறதும் இல்லை, வெள்ளிக்கிழமை மட்டும் ஜிப்பா போட்டுக்கிட்டு பெரிய பந்தவா ஆள் சமையல் வந்து உட்காந்துருக்காங்க. அது தப்பு. அப்படின்னாது இவர்கள் ஏமாளிகள், நல்லவர்களுடைய போர்வையை பொருத்தி கொண்டு உள்ளே வந்து உட்கார்கின்றார்கள். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துட்டோம்னு சொன்னாக்க, நானும் வந்து ஆலிம்சா இல்லை, நானும் நல்லது ஏவி தீர்த்தெடுக்கிறதுக்கு தயாராகிட்டேன், நானும் ஓதுவேன், நானும் குர்ஆன் ஓதுவேன், நானும் நல்ல அமல் செய்வேன், என்ன நிய்யத்தோடு அந்த ஆடை உடுத்திருந்தால் அதுக்கு தகுதாலை போன்று அல்லாஹ் நம்மளை மாற்றிடுவான். இதுதான் சொல்கிறோம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து யூசுஃபாங்க, என் சட்டையை போடுங்க பார்வை வந்து சொன்னாங்க. சரி, சட்டையை போட்டால் பார்வை வருமா? அல்லாஹ் சொல்கிறது பொய்யாகாது, குர்ஆன் ஆயத்து பொய்யாகாது, ஆயிரம் மாறிடும். அதை பார்த்து போட்டு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணுறானுங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னது, இதனுடைய கமிஷை கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டு போயிடுச்சு, என்னுடைய மகன் ஹயாத்தாக இருக்கிறான், என்னத்தை கூட சீக்கிரம் ஒன்று கொண்டு சேர்த்துருவான். அப்போ பிள்ளைகளை சொல்லிட்டு உள்ள பேர பிள்ளை சொன்னாங்க, என்னங்க தாத்தா இப்படி ஒன்றுமா நீ பல கணக்கில் இருக்கீங்க, அவர் மொத்தம் எங்கே போய் இருப்பாரோ? இல்லை, உங்களுக்கு தெரியாத உள்ளே நான் அறிகின்றேன் அவன் சொன்னாங்க. வந்து போட்டு விட்டாங்க, மாறிச்சு. நான் சொல்கிறது படித்தா உங்களுக்கு தெரியாது, சொல்லி உங்களுக்கு தெரியாத திரும்ப சொல்லுதா இல்லையா? இதுதான் இதுதான் பெரியார்கள் பெரியாள் பற்றி உடனே ஒரு இடைப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மாற்றம். இது அல்லாஹ் கொடுக்கலாம், நம்ம கொடுக்கறதில்லை. அதனால் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நாம் நல்லவராக நாம் மாறணும் என்று சொன்னால் அந்த ஆடையை உடுத்திருந்தால் அதற்கு தகுந்தமாக நம்முடைய அமல்கள் இருக்கணும். இருந்தால் தான் அந்த எதிர்பார்ப்பு. இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், காலத்தில் மாதிரி இருப்பேன், மதமாக இருப்பேன், நான் தொழில் போக மாட்டேன், ஒழிஞ்ச மாட்டேன், வெளிக்கிழமை ஜிம்மா போட்டு வந்து உட்காந்துட்டு பெரிய ஆள் மாதிரி ஜிப்பா போடுறது, துணில் போடுறது. இந்த நான் பார்த்து நிறையா சின்ன பிள்ளை நிறையா பார்த்துருக்கேன். நான் மலேசியா போயிட்டு வருவாங்க நிறையா பேர். போட்டதுன்னு சொன்னாக்கா ஜிப்பா போட்டு தலைப்பா கட்டி அல்லது மேலே துணி போட்டு வந்து பள்ளிவாசலில் முழுசு வந்து உட்காருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஓத தெரியுமானாக்கா ஓத தெரியாது. ஒழுங்காக தொழுவியா? இல்லை. இப்போ யார் வந்துருக்க? இல்லை, மலேசியா பற்றி நிறையா பேர் வருவாங்க. அவங்களுக்கு இதுதான் சமுதாயம். அவர் ஒரு தப்பு செய்தால் யாருக்கும் சொல்லுவாங்க, வெளி பார்க்க சொல்லுவாங்க, ஆலிம் சார் தப்பு செஞ்சுட்டாரு, ஒரு நல்ல மனிதர் தப்பு செஞ்சுட்டாரு, தொழுகையால் தப்பு செஞ்சுட்டாரு, அப்படிதான் பேசுவாங்க. தவிர வந்து அவனுக்குள்ள அயோக்கியத்தன்மைக்கு தெரியாது மக்களுக்கு.
உனக்குள்ள அயோக்கியத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியாது. அதனால தான் என்ன சொல்லுங்க, அன்றைக்கே சொல்லி கொடுத்து சம்பவம் சொல்லி கொடுத்து யாருக்கு சொன்னாங்க யாமல் எனக்கு தெரியல. யார் ஹார் ரஷீது என்னதாங்க, அவர் ஒருத்தர் ஏமாத்திட்டு இருந்தார். ஏமாற்றி காசு வாங்குவார், ஏமாற்றி காசு வாங்குவார். அப்போ அரசு சொன்னார், இனிமே கொண்டு நீ எந்த கோலத்தில் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நீ ஏமாற்ற முடியாதுங்கிறார். யாரும் அந்த அரசர் சொல்லிக்க நினைக்க உங்களுக்கு சொல்லலாம், சொல்லிக்க உங்களுக்கு. அப்போ அவர் என்ன செய்யறாங்க, ஏமாற்றி காய்க்க பார்க்க இல்லை சார் போயிட்டார். விட்டுட்டு போய் ஒரு இடத்துல போய் பெரிய ஆளுசா மாதிரி பெரிய சூஃபி மாதிரி ஷேக் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துட்டார். யார்ட்டையும் பேசுறதில்லை. இந்த அரசருக்கு ஒரு பைத்தியம், என்ன பைத்தியம்னாக்கா, யாராவது பெரியவங்க வந்தால் போய் தேடி போகிறது, துவாங்கிறது, அவனை அன்பு கொடுக்குறது பழக்கம் உண்டு. தேடி போயிருக்கிறாரு. நிறைய பொற்காசுகள்லாம் கொண்டு போயிருக்கிறார் கொடுக்கறதுக்காக வேண்டி. அதை பார்த்து செய்கிறாரு, வா வேணாம் அவன் துவாசித்தார். துவானானது நல்லது துவா செஞ்சார். அதெல்லாம் கூட சொல்லக்கூடாது. எல்லாம் அந்த ஒரு செய்யக்குள்ளான என்ன தகுதியோ எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அந்த அமல் செய்யல, தர்பீஸ் ஆகலை. அவர் எல்லா பணத்தையும் வேலை சொல்லி போட்டு போனதுக்கு பின்னாடி ஓடுறாரு. இவர் போய்க்கிறாரு, உங்களை நான் ஏமாற்றி போட்டு பணம் கொடுக்குறாரு. யார் பாணி, நான் செய்ய வந்தேன் நான். அப்படியா எப்பா, எவ்வளோ பொருள்காசு கொண்டு வந்து வாழ்க்கை பூரா தேவையான அளவு பணம் இருந்துச்சு, அதை விட்டு போட்டு அல்ப காசுக்காண்டி என்னை வண்டியாக்க இல்லை. அந்த இடம் ஷேகுடைய இடம். அந்த இடத்தில் உட்காந்து நான் ஏமாத்துறதுக்கு தயாராக இல்லை. அந்த இடத்துல அப்படித்தான் இருக்கணும். அந்த இடத்துல அப்படித்தான் இருக்கணுன்றதுக்காக உட்காந்துருந்தேன் நான். ஆனால் நான் ஏமாத்துன்ற அந்த கோலத்தில் சொன்னாக்க நான் ஒரு ஏமாலையாக போயிருவேன். அதை நாளைக்கு என்னை தூக்கி எறிஞ்சிடுவோம், கேள்படுத்திடுவேன் வந்து. அதனால தான் அந்த படம் எனக்கு வேணான்னு விட்டு இப்போ காசு வாங்கிட்டான். சொல்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால், நல்லவர்களுடைய ஆடையை நாம் உடுத்திருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி உள்ள அமலுக்கள் நம்மள்கிட்ட வரணும். நிறைய இபாதத் செய்யணும், நிறைய குர்ஆன் ஓதணும். குறைஞ்சது குர்ஆனாவது நல்லா ஓத தெரிஞ்சுருக்கணும். தெரியல போச்சு, ஜிப்பா போட்டு ஏமாத்தலாம், ஆளை ஏமாத்தலாம். இல்லை ஓதக்கூட தெரியல, நீ என்ன பெரிய ஜிப்பா போட்டு அழியிற, நீ என்ன மனசில் நீ பையா அப்படின்னு 4 பேர் சொல்லி போடுவாங்க. அதனால் வேகமாக செய்யறதை பழகிக்கணும். இப்போ இந்த ஆடைக்கு உள்ளான தகுதி இருக்குதா இல்லையா, சாதாரண அல்ல. ஒரு தடவை ஆணி பாவா சேலத்துலேருந்து உட்காந்துருந்தாங்க. தலபா கழட்டி வச்சு போட்டு ஊற்றி போயிருந்தாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சான், எனக்கு தெரிஞ்சு வந்தேன், அவன் நல்லா வாய்ந்தான். ஆமாம், நல்லா இப்போ அப்படி செய்வேன். அவன் நமாசு கவுண்டி ஆமாடி தலப்பா எடுத்து போட்டு பார்க்கலாமா, நல்லாக்க பார்க்கலாமா, எடுத்து போட்டான். பைத்தியமாக மாறிட்டான். வந்து பாவா ஆடை உங்கள் ஜிப்பா உங்களுக்கு தலப்பா எடுக்க போட்டு அப்படின்னு 2 கேட்டு போட்டுக்கூடாது. கேட்டு போட்டது வேலையாடா, கேட்க போட்டியாடா, ஏடா போட்ட அப்படின்ட்டு அங்கலாயிருந்தாங்க. அதுபோல் கடைசி வரைக்கும் பைத்தியமாக திருந்தான். என் கூட டெல்லிக்கெலாம் வந்தாப்புல, பையன் வந்தாப்புல. ஆனால் அதே குசுமுத சேட்டை தான். ஆனால் அது பைத்தியமாக இருந்துக்கணும். ஏன் சொல்லணும்னாக்க, நல்லவர்களுடைய ஆடையை நாம் உடுத்தும் போது ஒரு யோசிக்கணும். முதல்ல இன்னும் ஒரு நல்லவர்களுடைய ஆடையை கேட்டு வாங்குகிறோம், பறக்கத்து வாங்குகிறோம். அது கேட்டு வாங்கினா அது பிரச்சனை வேறு. கேட்காம வாங்கணும், கேட்காம எடுத்து உடுத்தணும், அதெல்லாம் மாட்டக்கூடாது. டெல்லியில் ஒரு பெரியார் இருந்தார். எல்லாத்துக்கும் கழுதை அது எல்லாமே மிருகம்னு பேர் சொல்லி கூப்பிடுவார். ஒரு இல்லை சார், ஏங்க அப்படி சொல்கிறீங்க, நாங்களாம் மனுஷன் இல்லையா? இல்லை, இந்த பாரு ஜுப்பா என்னுடைய தலப்பா கழட்டி போட்பார். அவர் தலப்பா தூக்கி தள்ளி வச்சு பார்த்தாக்கா எல்லாம் மனுஷன் போய் யாரும் தெரியல, எல்லாமே கழுதை குதிரை மாதிரி குரங்கு மாதிரி தான் பாரு தெரிஞ்சு. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, பாரு எப்படி தெரியுது? ஆம்பா, உங்கள்கிட்ட அமல்கள் ஒன்று இருக்குது, உள்ளத்தில் வந்து குரங்கு குணம் இருக்குது, பேய் குணம் இருக்குது, சைத்தான் குணம் இருக்குது. அதனால் அந்த உருவத்தில் எனக்கு தெரியுங்க, அதனால தான் உங்களை நான் மதிக்கிறது இல்லை அப்படின்னா. அதனால் ஆடை கொண்டு ஒழுங்கு இருக்குது. ஆடை சாதாரணது அல்ல. ஆமாம், அதனால் சொன்னாங்க ஆடையை கொண்டு அல்லாஹ் இருக்கா குர்ஆன்ல, அதாவது திருமண தம்பதிக்கு வந்து சொல்கிறான், அவர்களுக்கு நீங்கள் ஆடையாக அமையட்டுமாக. பெண்மணி பெண்ணை பார்த்து சொல்கிறான், பெண்ணே உனக்கு அந்த மருமகன், அந்த மகன், மருமகன், அந்த மாப்பிள்ளை ஆடையாக அமையட்டுமாக.
எப்படி ஆடை வந்து ஒரு மனிதனுடைய உள்புறத்தை அந்த புறத்தை மறைக்குதோ அதே போன்று நீங்கள் இருவரும் உங்களுடைய மறைவிடத்தை அவர் மறைக்க வேண்டும், அவர் மறைவிடத்தை நீ மறைக்க வேண்டும். அப்போ தான் வாழ்க்கை. மறைத்து வாழ பழகிக்கணும். எந்த குறைகளையும் வெளிப்படுத்தாமல் உங்களுக்குள்ளேயே அதை சமரசம் பண்ணி கொண்டு செய்யலாம். ஏன் இவருடைய அந்த அந்த பொறுப்பு பார்க்கலாம், அவனும் இவனுடைய பார்க்க முடியும். நல்லா கொடுத்துருக்கான், அவங்க ஒளி மறைவு கிடையாது, ஆடையில் தேவையில்லை. இருந்தாலும் கூட பிறருக்கு முன்னால் நீங்கள் ஆடையை போன்று வாழ வேண்டும். உங்களுடைய மறைவிடங்களை மறைத்து வாழ்வதை போன்று உங்களுடைய வாழ்க்கையிலேயும் வரக்கூடிய உங்களுக்குள்ள கஷ்டத்தையும் அது சொல்லுவாங்க. என்னது வீட்டு வாசல் சொல்லுவாங்க. எதனால் பழத்தான் வீட்டுக்குள்ளே பல பிரச்சனை இருக்கிறது செய்யும். அது வெளியே சொல்லக்கூடாது, சொல்ல போச்சு. ஒரு தடவை ஒரு மனிதன் சார் மோரில் இருந்தாலும் போய் ஒரு கேஸ் கொண்டு போனார். என் வீட்டில் என் மனைவி சண்டைக்கு வந்து எப்போ சண்டை போட்டு இருக்கிறா, அதை நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு போகிறார். வீட்டுக்கு போனாக்க முல்லையத்தினால அவருக்கும் மனைவிக்கு சண்டை வந்துட்டுருக்கு. இங்கே பேசாமல் கம்முன்ட்டு இருக்காங்க. கத்துறாங்க பார்த்து ஒன்று செய்கிறாங்க. ஒரு திரும்பி வர்றாங்க, மோட்டையாக பார்த்துட்டாங்க. சீக்கிரம் கூப்பிட்றாங்க. ஏப்பா போகிற? இல்லை, எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்துச்சு, பிரச்சனை திருத்திக்கலாம் வந்தாக்கா அதுக்கு மேலே நீங்கள் சண்டை போடுறீங்க, யாராவது பேசாமல் போயிட்டான். இப்போ இது அந்த பாருப்பா அழுக்கப்பா, இது எங்களுக்குள்ளப்பா, இது ஏன்ப்பா நீ போகிற? இது எல்லாருக்கும் உள்ளதாப்பா. அதே மாதிரி ரொம்ப அப்துல் காலத்தில் அதாங்க ஒருத்தர் பிரச்சனை கொண்டு போனார், வீடு கொண்டு போனார். அவனை தாங்க வீட்டுக்கு சுண்ணா மடிச்சிட்டு இருக்காரு. அவர் வீட்டில் சுண்ணா மடிச்சிட்டு இருக்காரு. என்ன கண்டிப்பா நீங்கள் சுண்ணா மடிக்கிறீங்களா? ஆமாம், வீட்டு வேலையை யார் பார்க்கறது? நான் தான் பார்க்கணும். என் வீட்டு வேலையை வெளி வேலையை நான் பார்க்க வேண்டும், உள் வேலையை அவங்க பார்க்கணும். சல்லல்லாஹு அலிகை தான் பார்த்துனாங்க, அலியே வீட்டுக்குள்ள வேலையை பெண்கள் பார்க்க வேண்டும், வீட்டுக்கு வெளியே உண்டான வேலைகளை ஆண்கள் பார்க்க வேண்டும். அப்போ தான் அந்த பெண்மணி பரதாவோடு உள்ளே இருக்க முடியும். இல்லை அந்த பெண்ணை நீ வெளியே அனுப்புன அப்படின்னாக்கா பரதா கிடையாது, மாற முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் அடிமை இருந்தாங்க. அடிமை பெண்கள் வெளியே போவாங்க வருவாங்க. ஆனால் குடும்ப பெண்கள் வெளியே வர மாட்டாங்க. சரி, சப்ஜெக்ட் மாறி போயிட்டே இருக்குது. சொல்ல வர நோக்கம் என்னன்னு சொன்னாக்க, ஆடை கொண்டு தான் மனிதன் அலங்கரிக்கப்படுகிறான் என்றிருந்தாலும் கூட ஒரு பெரியாருடைய ஆடையை இன்னவர் உடுத்தினால், அதே போல ஒரு ஆடை உடுத்தினால், நல்ல எண்ணத்தோடு உடுத்தினால் அல்லாஹ் அவர்களை நல்லவராக மாற்றிடுவார். எப்படின்னாக்க அந்த ஆடையை கொண்டு நாம் நல்லமல் செய்ய வேண்டும் என்றிருந்தால். ஏப்பா அந்த ஜிப்பா போட்டேன், நல்லா அமல் செய்யணும், நான் குர்ஆன் ஓதணும், சீக்கிரம் குர்ஆனை கற்றுக்கிறணும், நல்லா தயாராகணும் அப்படின்னு இருந்தால் மாட்ட முடியும், இல்லை மாட்ட கிடைக்காது. அதனால் நம்ம அமல் செய்யக்கூடியதில் நம்ம எந்த அதாவது ஒரு மாற்றார் உடையை உடுத்தினால் அது புண்ணாயிடும். சரி, ஒரு சாமியார் இருக்கான், சாமியார் உடையை கொடுத்துருவோம். இப்போ என்ன ஆகும்? யாராவது கொடுத்துவாங்களா? நம்மளால் யாராவது சாமி கொடுத்துவாங்களா? சாமி கொடுக்கலையே இந்த ஏன் அது ஒரு அசிங்கம், அது கேவலமான அது ஒரு உடை. அது அவங்க பார்வைக்குள்ள பெருசாக தெரியலாம், நம்ம வந்து கேவலமான உடை. அந்த கேவலமானாக்க கேவலமான புத்தி நமக்கு வரும். ஏன்னா அது எல்லாமே சாமியார கூடியவங்க மட்டும் மாற்றிடக்கூடிய இடம் எந்த ஒரு அகலம் கிடையாது. சொல்லுவாங்க, ஆனால் அப்படி இப்படி சொல்லுவாங்க, ஆனால் ஒருத்தட்ட கூட நல்ல இணக்கம் கிடையாது. ஆனால் இஸ்லாமியக்கூடிய பெரியார் ஷேகுமார்கள்லாம் அப்படி கிடையாது. ஆனால் ஒருத்தர் தப்பாக இருக்காண்டாக்கா அவர் அந்த வேடத்தில் உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். ஷேகுடைய வேடத்தில் அவர் உள்ளே உட்காந்து பெரிய சூழ்நிலை நடிக்கிறாரு. அதனால் கூடிய விருதுங்க நிறையா இருக்கலாம். ஆனால் எந்த சபையில் எந்த ஷேகுடைய சபையில் போய் நம்ம உட்காரமோ அங்கே அல்லாவுடைய யாபகம் வந்தால் அது உண்மையான ஷேகுன்னு அர்த்தம். எந்த சபையில் அல்லாவுடைய யாபகம் வரலையோ அவர் உண்மையான ஷேகல்ல. ஆடம்பரமான வாழ்க்கை தெரிஞ்சு, துனியாவுடைய வாழ்க்கை தெரிஞ்சு, துனியாவுடைய ஆடம்பரம் தான் அவரை தெரிஞ்சுனாக்க அவர் ஷேகாக இருக்க முடியாது. ஆனால் இன்னொன்று இருக்குது, அல்லாஹ் உள்ளத்தை பார்க்குறான். ஒரு தடவை ரஷீத் பின் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹியும் முதல்ல காசி ரஹ்மத்துல்லாஹி நடந்து போயிட்டு இருந்தாங்க. மாணவர்கள்லாம் பார்த்தாங்க. பார்த்து சொல்கிறாங்க,
முகமது காசிம் காந்தி பார்த்தாங்க, இவர் தான் பெரிய மகான், பெரிய அலிலாப்பா அப்படின்னாங்க. அஷ்ரஃப் கபூயை பார்த்து சொல்கிறாங்க, இவரெல்லாம் பெரிய உயரமான ஆடு கொடுத்துருக்காரு, இவரெல்லாம் ஆணுசக்க தகுதி இல்லை, சூஃபியாவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு பேசினாங்க. உடனே இந்த செய்தி முகமது காசிம் காந்தி காது கொடுத்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் என்னுடைய சகோதரர், நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஓதுனவங்க 2 பேருமே. ஆனால் அந்த ஆடையை நான் உடுத்தினால் எனக்கு பெருமை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி அந்த ஆடையை உடுத்தலை. ஆனால் அவர் அந்த ஆடையும் உடுத்தி அவர் பணிவாக இருக்கா சொன்னாங்க. இது அல்லாஹ் அவர் கொடுத்த பெரிய ஏற்பாடு, அந்த அந்தஸ்துக்கு நான் இன்னும் வரவில்லைன்னாங்க. அதே போல் இமாம் அபூ ஹனீஃபா இருந்தாங்க, உயர்ந்த 2000 ரூபாய்க்கு பெருமான உடைய ஆடை கொடுத்தவங்களாம். சொல்லுவாங்க, கேட்பாங்களா, இல்லை நீங்கள் பெரிய இமாம்ங்கிறீங்க, இந்த மாதிரி ஆடை கொடுத்துருக்கீங்களே கேட்டாக்க அவன் ஜிப்பா காட்டி காட்டினாலாம் உள்ளே இந்த ஆடை அதாவது அந்த சாக்கு இருக்கா இல்லையா, சாக்கில் செய்யப்பட்ட ஆடை. அதனால் அது உள்ளே கொண்டாக்கா குத்து அது வாட்டுக்கு அந்த குத்துற ஆடையை உள்ளே கொடுத்துருக்கா, மேலே வாழ்ந்துருக்காங்க. சொல்லாங்க, நான் உள்ளுக்குள்ளே நான் அந்த ஆடை கொடுத்துருக்கிறேன், நான் சாதா மனுஷன்தான். இந்த ஆடை திறந்து விட்டால் இந்த ஆடை கொடுத்துருக்கேன்னாக்க அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியமத்தை மக்களுக்கு சொல்லணுக்காக வேண்டிதான். அம்மா அப்படி நியமத்தை ரப்பிக்க ஹதீஸ் நம்முடைய நியமத்தை வெளிப்படுத்துன்னு சொல்லிக்கா, அதுக்கான இந்த ஆடை கொடுத்துருக்கிறேன். ஆனால் என்னுடைய உண்மையான இலை உள்ள ஆடை தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எந்த ஆடையை உடுத்தினாலும் கூட அது யாருடைய உடுத்தக்கூடிய ஆடை அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அமல்கள் மாறணும். அதனால தான் பாசால செய்கிறாங்க, பட்டமணி பிள்ளான்னு வைக்கிறாங்க. இதனால் அந்த மாணவர்கள் நேற்று வரைக்கும் அவன் வந்து அயோக்கியத்திலான்னா நீ அந்த ஆடையை இந்த தலப்பாவை தலையில் வைத்ததுக்கு பின்னாடி மாறிடலாம், இங்கேயும் போயிடலாம். பிள்ளை நம்ம நினைப்போம் ஓதுற காலத்தில் இவன் எதுக்குமே லாஜிக்கல் நினைப்போம். ஆனால் ஓதி முடித்த பிறகு பெரிய பாச உஸ்தா இருக்கும். இப்படி உஸ்தா இருப்பான், எனக்கே தெரியுமா தேவை. எனக்கு என் முன்னாடியே ஓதிருக்கான், எனக்கே ஓதுனா என்ன ஓதுனா அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் அவன் சரியில்லை ரூட்டு. ஆனால் நம்ம அவனை வந்து என்ன சேர்த்துட மாட்டோம். கேட்டாக்க ஒழுக்கமான பிள்ளை தாங்க ஒரு அப்படி சொல்லி போடுவோம். ஆனால் திறமையை சொல்ல மாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மனசால் போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி அவனுடைய உஸ்தாமாவுடைய மரணத்தை மரியாதையை காப்பாற்றணும், அல்லாஹ் பிரியமான ஆகணுன்றதுக்காக வேண்டி அவனுடைய தொழுகை என்ன, அவனுடைய இபாதத்து என்ன, கிதாப் பார்க்குறது என்ன, மிகப்பெரிய மாற்றத்துறைக்கு பெரிய ஆளாயிரம். இப்போ நிறையா பேர் நான் கண்ணால் பார்த்துருக்கேன், நம்முடைய மாணவர்களையும் தலைமையால் பார்த்துருக்கேன் நான் வந்து. ஆனால் உலகத்தில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அடி நல்லா வாங்குவான், எல்லாம் செய்வான். ஆனால் அவனுக்கு வந்து தொழுகை இருக்கும் ஓர காலத்தில். ஆமாம், சில சேட்டைகளில் ஒவ்வொரு இருக்கும். ஆனாலும் அந்த தலப்பாகை தலைக்கு மேல் ஏறுறதுக்கு பின்னால் இறப்பக்கூடிய மாற்றம் பெரிய மாற்றமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆடையை நாம் உடுத்தினால், ஒரு பெரியாருடைய ஆடையை போன்று உடுத்தினால் அதுக்கு தந்த அமல்களுக்கு தயாராகிடும். தயாராகலை நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னாக்க பெஸ்ட் ஏமாளிகளையும் நம்ம ஒரு ஆளாக்குவோம். இன்ஷா அந்த மாதிரி இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நம்மளை கவுழ்ச்சிவானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ்.